சீனியர்ஸ் சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதை நாம் தெரிவிக்காததினால் வரும் பலன்களை குறித்து இந்த நாடகத்தில் பின்வருமாறு பார்ப்போம். என்ன நீ ஒரே கூட்டம் அல்லது இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க எல்லாம் ஜீவபுஸ்தத்துல இருக்காங்க. நீ மைக்கில் வசதியா செல்லு, நீ ப்ரேயர் பண்ணியா செல்லு, நீ ஆராதிக்காத கிளம்பு, நீ மெசேஜ் கேட்கியா மெசேஜ் தூக்கிட்டு தான் இருப்ப கிளம்பு, நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நான் வந்து 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு. என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்ல எப்படி இருக்கும், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசம் மணி. உப்பு சார மட்டும் போச்சான், உன் பேர் இல்லை. என்னது என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு ஆராதனை பண்ணியிருக்கேன், அவ்வளவு உபவாசம் இருந்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் உபவாசம் இருந்த மனுஷன் பாருங்க ஜாவான, உன்னால உள்ள போக முடியாது. என்னால உள்ள போக முடியாதா? அப்ப நான் எங்க போறது? உப்பு உபவாசம் என்ன செஞ்சிட உப்பு இல்லையா? நீ வா. அடுத்து உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கேன். ஆண்டவருக்கு நிறைய தசமாக செஞ்சிருக்கேன். திட்டாண்டவரே எல்லாம் திட்டு பணம் நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா இது ஊரெல்லாம் அஞ்சு வாங்கிட்டு அதுல தசமா செலுத்துதாண்டவரே. இதுல பெருமை வேற பேசுது. இவனை மட்டும் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ண மட்டும் பார்க்காத, பாவத்தை விட்டு நடந்துக்கணும். இது வேறயா? ஆண்டவரே ஆண்டவரே. ஓ பர்ஃபார்மன்ஸா? இரு இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன். எந்தம்மா உன் பேர் என்ன? சத்ரியா. சத்ரியா என் பேரு ஜபமணி. நான் நிறைய ஜபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே சர்ச்சில் அந்நிய பாஷை கொலையாடல வேற பாஷை. இவனை மட்டும் உள்ள விடாத ஆண்டவரே, பரலோகமே ரெண்டா போயிடும். சரி என் பேரு கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேரு இல்ல. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேரு கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இல்ல. அது போதும், நரகத்துக்கு வாரி வாய கிழிச்சு. பொம்பளை இப்படி கிழிக்குது. எல்லாம் நம்மள்தான் கூட்டு வா. என் பேர் கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியர்களானவங்கள ஆண்டவர் அவர் ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. என் பேரு பிளஸ்ஸி. உங்க பேர் ஜீவபுஸ்தத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. ஓ அப்படியா? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லைங்க. நீங்க என்ன பாவம் பண்ணீங்கன்னு பாப்பீங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா என் பேரு கண்ணம்மா. உங்க பேர் இல்ல. நீங்க இந்த நிலைமை வந்திருக்காங்க. மன்னிச்சிருக்கேன்மா. லட்சியம்மா என்னை காப்பாத்துங்க. லட்சியம்மா. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. நான் இங்க எதுக்கு வந்திருக்கிறேன்? நீங்க என்ன நடக்குது? யாருக்கு? நீங்க என்ன பண்றீங்க? யாருக்குமா? அது நான் சொல்றேன். அவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப பேச நினைச்சாலும் பேச முடியாது. அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உன்னால உள்ள போக முடியாது. இயேசுவா அப்படின்னா என்ன? லட்சி நீ கிறிஸ்டியன் தான். இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட எனக்கு சொல்லல. நீ சொல்லிட்டா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் என்னோட தப்பு தான். நான் தான் ஆண்டவரை பத்தி அவளுக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் நான் சொல்லியிருந்தா பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்ப நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி அந்த ஆத்துமாக்கெல்லாம் சொல்லாததான் காரணம். இப்ப உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க.
பேரை மகிமை சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. 9:14 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.